அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்கா மற்றும் ஒரு சோலார் வாட்டர் பம்பு சிஸ்டம் தாங்க இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அடிக்கிறதுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இது சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம். இது 5 ஹெச்பிங்க, 1050 அடி போரோட டெப்த்துங்க, ப்ளஸ் வந்து 1.25 இன்ச்சு டெலிவரிங்க. பம்போட டெலிவரி 1.25 இன்ச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பம்பு பைப் செட்டு எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் வாட்டர் ப்ளஸ் வந்து டிரைவு ப்ளஸ் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரிங் ஒர்க்கு மற்ற இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இதில் ஃபுல்லாக வந்து சோலார் பம்பு எப்படி அமைப்பது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரிங்லேருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த பம்பை எவ்வாறு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த ஒவ்வொரு சோலார் பதிவிலும் நெக்ஸ்ட் வந்து இனி வந்து போட போகிறோம். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோலார் பம்புக்கான அடிப்படை ஒர்க் எப்படி அதை வந்து ஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணுறது, அதுக்கானது எப்படி ஸ்ட்ரக்சரிங் நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரிங் வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு ஸ்கொயர் பைப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிளைட் உங்களுக்கு ஸ்கொயர் சைஸில் வந்து பார்க்கும்போது இந்த சைஸுக்கு இந்த சைஸுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு ஸ்கொயர் பைப் வரும். அந்த ஃபேஸில் வந்து 2 அடிக்கு டெப்த் எடுத்து அதை வந்து குழி எடுத்து அந்த 2 அடிக்கும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி பீஸாக வந்து லெக்கு, ஒவ்வொரு லெக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 அடி வச்சு மொத்தம் இந்த இடத்துல வந்து 550 வாட்ஸில் ரைசான் சோலார் பேனல் வந்து 550 வாட்ஸ் வந்து 16 பேனல் யூஸ் பண்ணுறாங்க. 5 ஹெச்பி சோலார் பம்பு 48 ஸ்டேஜுங்க, 1050 அடி, 950 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு கிடக்கு. 950 900 அடியில் வந்து பம்பு கிடக்கு. அதுலேருந்து தண்ணி எடுத்து இந்த வாட்டரை வந்து இங்கிருந்து 750 மீட்டரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தண்ணி வந்து ட்ராவல் பண்ணி போய் ஃபேக்ட்ரிக்கு வந்து சம்பில் விட்டு சம்பிலேருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் தெர்மோகோல் மேக்கிங் கம்பெனிக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சரிங் பேனல் வந்து 550 வாட்ஸில் வந்து ரைசான் 550 வாட்ஸ் ரைசான் சோலார் பேனல் வந்து 16 நம்பர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேனலோட ஹையர் ரேட்டிங் ஆம்ஸ் வந்து 13 ஆம்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் சீரியஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. 16 பேனலையும் வந்து சீரியஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல எங்களுக்கு வந்து பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கரண்ட் வந்து மேக்ஸிமம் கரண்ட் வந்து 9 ஆம்ஸ் தாங்க. அதே இது இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற டிரைவ் வந்து மிசிபிசி டிரைவு 2 இயர்ஸ் வாரண்டிங்க. 10 ஹெச்பி 7.5 கிலோவாட்டு 16 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ள மிசிபிசி டிரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் இபி ஷேரிங்கில் உங்களுக்கு இங்கே சோலார் வேலை செய்யலை, நைட்டில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் வேணும் அப்படின்னா நீங்கள் இபியை ஆன் பண்ணி ஓட்டலாம். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக நீங்கள் ஒரு சாட்ரோ இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வைக்கணுங்கிறது தேவையில்லை. டேரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய சோலார் டிரைவ்லேயே அதுக்குன்னு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த டிரைவ்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு டிரைவ் மட்டும் வேணும், டிரைவ் பாக்ஸ் மட்டும் வேணுனாக்கா மிசிபிசியில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பம்பு சிஸ்டத்துக்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் அந்த போர் செட்டுங்க. இது அவங்க வந்து ஆல்ரெடி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எர்த்திங்க 2 மீட்டர் எர்த்திங் காப்பர் பாண்டர் ராடுங்க. 2 மீட்டர் எர்த்திங் 17 mm ஸ்கொயர் mm அதோட டயா 17 mm வந்து டயா காப்பர் பாண்டடு எர்த்திங் ராடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 2 மீட்டரில் வந்து எர்த்திங் யூஸ் பண்ணுறோம். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் டிரைவ் போட்டாலும் சோலார் இன்வெர்டர் போட்டாலும் எர்த்திங் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த்திங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி 2 மீட்டர் எர்த்து போட்டோம். அதுக்கு கீழே இதை ஃபுல்லாக அடித்து இறக்க முடியல. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாறை உள்ள ஏரியாங்க. மலுமிச்சம்பட்டி கருப்பங்க காலேஜ் பக்கத்தில் தான் இது போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து குழி எடுத்து 2 அடிக்கு குழி எடுத்து அதில் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு சிவில் ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஸ்ட்ரக்சரிங் வந்து இந்த இடத்துல லெவல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரிங்கோட ஹைட்டு வந்து டோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுங்க. மொத்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் சைடில் வந்து 9 அடிங்க, ப்ளஸ் வந்து கீழே 2 அடி அந்த பேஸ்மெண்ட் அதை விட்டு பேஸ்லேருந்து 9 அடிங்க, சவுத் சைடில் வந்து 8 அடி ஹைட்டுங்க. ரொம்ப ஹை ரேசர் ஸ்ட்ரக்சராக போட்டிருக்கோம். எதனாலனாக்கா அவங்க கீழே வந்து ஒரு ரூம் மாதிரி தடுத்து இந்த இடத்துல வந்து இந்த காட்டுக்குள்ளே வரும்போது இந்த பம்புக்கும் பக்கத்தில் அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ வந்து உட்கார மாதிரி போகிற மாதிரி ஃபியூச்சரில் எதுவும் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற பிளான் பண்ணி பண்ண சொன்னாங்க. அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். பாருங்கள் 2 இன்ச்சு காப்பர் பாண்டட் ராடு எர்த்திங் ராடு ஃபுல்லாக ஒர்க்கு குழி எடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அதுக்கு வந்து கெமிக்கல் வந்து 25 கிலோ கெமிக்கல் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா எர்த்திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எர்த்திங் ப்ளஸ் வந்து சிவில் ஒர்க்கு செய்யும்போது அதை வந்து போட்டு 2 to 3 days நல்லா வாட்டர் விட்டு அதை ஃபுல்லாக நல்லா அந்த கிராவிட்டி எர்த்திங் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ அந்த வேல்யூ கிடைக்கிற அளவுக்கு அதுக்கான தண்ணி கிராவிட்டி விட்டு அதை வந்து நல்லா அந்த எர்த்திங்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து காப்பர் பாண்டட் ராடு 17 mm ராடு போட்டிருக்கோம். 2 மீட்டர் ராடில் யூஸ் பண்ணியிருக்கோம்.
எர்த்திங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணி பண்ணோம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து காப்பர் கம்பி தான் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். பார்த்துங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே எல்லாம் ஃபினிஷிங் சிவில் ஒர்க் முடிச்சு கீழே பேஸ் லைட்லாம் போட்டுங்க. வேணும்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கழட்டி எடுத்துடலாம். கீழே உள்ள பேஸ் மட்டும் தான் நீங்கள் வேணும்னா எடுக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். அப்படிங்கிற ஐடியாவில் தான் பாருங்கள். நார்த் சைடில் உங்களுக்கு வந்து 9 அடிங்க, சவுத் சைடில் வந்து 8 அடி ஹைட்டு யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரிங் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பாக்ஸாக பிரிச்சாச்சுங்க, 2 டேபிளாக பிடிச்சாச்சு. எப்படின்னா 2 டேபிள்னால் இந்த பக்கம் 8 பேனல், அந்த பக்கம் 8 பேனல், அதில் மேலே 4 பேனல், கீழே 4 பேனல், அப்படி தான் 8 16 பேனல். 550 வாட்ஸில் கிட்டத்தட்ட 8.8 கிலோவாட்டு சோலார் பேனல் மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டு பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஃபீச்சரில் வந்து இப்போ இவங்க வந்து 5 SP போட்டிருக்கிறதுனால இந்த பேனல் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையானதுக்கு மேலே கூடுதலாக தான் போட்டிருக்கோம். நாளைக்கு 7.5 SP பம்பு வேணாலும் இவங்க இதில் ஆட் பண்ணாலும் அட்டகாசமாக ஓடுங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் மார்னிங் 8 மணிக்கு பம்பு ஆன் ஆகிடுச்சுன்னா போதுங்க, 7:30 8 o'clock சன்லைட் ஓப்பன் ஆகி அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரீச் ஆகி ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈவினிங் 5 மணி ஒரு 5:30 வரைக்கும் என்ன டெலிவரியோ அது கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கும். தண்ணி என்ன அவுட்புட் நீங்கள் பர் டேவுக்கு அந்த நார்மல் இபியில் எடுக்கிறீங்களோ அதே கான்ஸ்டன்ட் நாங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமிங்கும் நாங்கள் பண்ணுற டிசைன்லையும் உங்களுக்கு அவுட்புட்டு கிடைக்கும். அது எந்த ஒரு வேரியேஷன் எதுவுமே ஆகாதுங்க. 1 ஹவருக்கு நீங்கள் வந்து 1000 லிட்டர் கேட்குறீங்களா, அந்த 1 ஹவருக்கு நாங்கள் சோலாரில் வந்து 1000 லிட்டர் தண்ணி எடுத்து கொடுப்போம். 10,000 லிட்டர் எடுக்கணுமா, அந்த 10,000 லிட்டருக்கு உங்களுக்கு சப்ளை இருக்குன்னு கீழே கிரவுண்ட் வாட்டர் வந்து சப்ளை இருந்தால் மட்டும்தான் சோலாரில் வந்து நீங்கள் சொல்கிற தண்ணியை அவுட்புட் எடுக்க முடியும். ஒரு 1 ஹவர் தண்ணி ஓடும் அப்புறம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி டைமுக்கு நம்ம வந்து சோலார் போடுறது வேஸ்ட்டு. கம்பல்சரி ரெகுலராக எங்களுக்கு வந்து வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து சப்ளை பண்ணணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 5 SP வேணாலும் போடுங்க, 7 SP 7.5 கிலோவாட் SP வேணாலும் போடுங்க, 10 SP வேணாலும் போடுங்க, பிரச்சனை கிடையாது. வாட்டர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஓடும், 2 ஹவர்ஸ் ஓடும் அப்படிங்கிற இடத்துல சோலாரை நீங்கள் டிசைன் பண்ண வேணாம். அதேமாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நாங்கள் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 நிமிஷம் ஷார்ட் வீடியோவில் எல்லா பம்போட டீட்டெயில் ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஆனால் ரொம்ப லோ ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் விவசாயத்துக்கு என்ன தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுக்குற ஐடியாவில் உங்களுக்கு பண்ணி கொடுத்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து எப்போதுமே கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகான ஹைரேசர் ஸ்ட்ரக்சர் வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். நார்மலாக என்ன உங்களுக்கு ஸ்ட்ரக்சரிங் ஒர்க்கு பேனல் இருக்குது, அதேமாதிரி பேனல் வந்து கம்பல்சரி 550 வாட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது. பாலி பேனல் 335 இந்த மாதிரி எது இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. 550 வாட்ஸில் வந்து உங்களுக்கு மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டு முடிஞ்ச அளவுக்கு 5 ஃபேசியல் பேனல் கூட போட்டு பண்ணித்தரோம் சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டத்துக்கு. அது நீங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு பாருங்கள். பேஸ் லைட்டு 4க்கு 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கால்வனைஸ்டு தான், கோட்டடு தான், கால்வனைஸ் கோட்டடு ப்ளஸ் வந்து 2 mm திக்னஸ்ஸு. அதே இது ஸ்ட்ரக்சரிங்கோட ஹைட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு செட்டு போட்டு கீழே வந்து அவங்க வந்து கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லேபர் செட்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த ஹைட்டு ஏற்றி இது 15 அடி அகலம். உங்களுக்கு இந்த ஒரு பேனலோட நீளம் 7 அடிக்கும் 2 பேனலுக்கு 15 அடி. இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்லேயும் சவுத்துலேயும் ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 பேனல், நம்ம மேலே 8 பேனல் கீழே 8 பேனல் போட்டிருக்கோம். உங்களுக்கு அப்போ 20 அதில் கனெக்ட் பண்ணும்போது டோட்டலாக 21 அடியிலேருந்து 22 அடி வந்து நீளம் வருங்க. டோட்டல் நீளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 அடியிலேருந்து 28 அடி வரைக்கும் குறையாதுங்க. அதுக்கு தான் மேக்ஸிமம் ஒரு பேனல் வந்து 3.25 அடி அகலம். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்க 8 பேனல் வந்து இந்த நீளத்தில் ஈஸ்ட் வெஸ்ட்லேயும் போட்டிருக்கோம். நார்த்து சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேனல் மேலே ஒன்று கீழே ஒன்று, அது 15 அடி கம்பல்சரிங்க. ரைசான் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 550 வாட்ஸ் சோலார் பேனலுங்க. 12 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி பேனலுக்கு. இதோட எஃபிஷியன்சி ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21% வந்து எஃபிஷியன்சி. அதோட கரண்ட் ரேட்டிங் வந்து ஹை கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆம்ஸுங்க. அதோட ஹை கரண்ட் வந்து டிசி கரண்ட் வந்து 13 ஆம்ஸ் சப்போர்ட்டுங்க. அதேமாரி ஓவராலாக இந்த இடத்துல டிரைவோட கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா 5 SP பம்பு உங்களுக்கு வந்து 48 ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏசி பம்பு தாங்க. நீங்கள் ஏசிலேயே ஆன் பண்ணலாம், டிசிலேயே ஆன் பண்ணலாம், நைட்லேயே ஆன் பண்ணலாம், பகல்லேயே ஆன் பண்ணலாம். சோலார் இல்லைனாலும் இபி இருந்தாலும் வேலை செய்யுங்க. உங்களுக்கு சாட்டர் தேவையில்லை. எந்த ஒரு டியூவல் சாட்டரோ சாட்டர்டா சாட்டரோ இதுக்குன்னு தனியாக மோட்டர் பம்பிங் சாட்டரோ 7.5 SP நான் சாட்டர்டா யூஸ் பண்ணணும், டெல்டா தான் ஸ்டார்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லைங்க. டேரெக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இபி லைன் இருந்துச்சுன்னா கம்பல்சரி டிரைவ் நாங்கள் அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி இந்த சோலார் மிசிபிசி டிரைவ் தான் நாங்கள் கொடுக்குறதுங்க. 2 இயர்ஸ் வாரண்டியில் கொடுக்குறோம். உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டினாலும் வாரண்டியில் பண்ணி கொடுப்போம். அதுக்கான வாரண்டி கேரண்டி சர்வீஸ் எல்லாமே நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் எந்த ஒரு டிரைவ் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான சப்போர்ட்டையும் நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணி அது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது உங்களுக்கு அனலைஸ் பண்ணி தரோம். எந்த பிராண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஐஎன்விடி அதாவது ஐஎன்விடி டிரைவ் யூஸ் பண்ணாலும் சரிங்க, மிசிபிசி யூஸ் பண்ணாலும் சரிங்க, டெல்டா யூஸ் பண்ணாலும் சரி, ஏபிபி யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா டிரைவுக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம். அதேமாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம், சோலார் வாட்டர் ஹீட்டர், ஆன் கிரிட் சிஸ்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து
பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் எல்லா பர்பஸுக்கும் சோலார் வாட்டர் பம்பு, சோலார் பவர் பிளான்ட் போட்டு கொடுக்கணும், ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நமக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு வந்து சைட் விசிட்டிங் அதை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள்கிட்ட வந்து ப்ரைஸ் டீட்டெயில் வரும். பட் ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நிமிஷம் வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் 1 எஸ்பிலேருந்து ஹையஸ்ட்டாக 10 எஸ்பி வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே ஓப்பன்டாக என்னென்ன மெட்டீரியல் வரும், என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அது எத்தனை அடி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க்கு முடிஞ்சாச்சுங்க. ஒர்க்கு முடிச்சு இது வந்து ஸ்ட்ரக்சரிங்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க டவுன் சைடு வந்து உங்களுக்கு சவுத் சைடு, நார்த் சைடில் வந்து அப்பர் சைடு 16 பேனல் மொத்தம் போட்டிருக்கோம். 550 வாட்ஸில் ரைசான் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். அதே நம்ம இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பம்பிங்கோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது 1050 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தில் தண்ணி வந்து உங்களுக்கு 900 அடியில் கிடைக்குது. பம்பு போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 900-950 பம்பு இறக்கிருக்காங்க. அவங்களோட ஓன் பம்பு தான் நம்ம பம்பு போட்டு கொடுக்குறோம். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர், சோலார் பேனல், டிரைவ் ப்ளஸ் எர்த்திங் சிஸ்டம், அதுக்கான ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து 750 மீட்டர் வந்து தண்ணி வந்து குழாயில் வந்து 1.25 இன்ச்சு பைப்பில் வந்து ட்ராவல் பண்ணுதுங்க. 1.25 இன்ச்சு இங்கேருந்து பைப்பில் வந்து ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு வந்து சம்பில் போய் அங்கேருந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்து இந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின், தெர்மோகோல் மேக்கிங் கம்பெனிக்காக இவங்க போட்டு ப்ரொடக்ஷனுக்காக தண்ணி இவங்களுக்கு 24 இன்ட்டு தண்ணி தேவைப்படுதுங்க. அதனால் இந்த இடத்துல டே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க எடுக்கிற தண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டேவில் யூஸ் பண்ணுறது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஃப்ளோ, நல்ல த்ரோ கிடைக்குது. கம்பல்சரி நம்ம வந்து டிசைனிங்கும் சரிங்க, உங்களுக்கு தேவையான தண்ணியோட அவுட்புட்டு சரி கான்ஸ்டண்ட்டாக எடுத்து கொடுப்போம். அதே தண்ணி போரில் வந்து கண்டினியூவாக இருக்கணும். போரில் வந்து டெப்த்து கம்மியாகிடுச்சு, தண்ணி வாட்டர் லெவல் கம்மியாகுது, கிரவுண்ட் லெவல்னால் சோலாரை நீங்கள் போட்டு வச்சுட்டு வெறும் ட்ரைனரில் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக மோட்ரு கம்ப்ளைண்ட் ஆகிடும். அதனால் தண்ணி எப்போதுமே கிரவுண்ட் வாட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்படிங்கிற இடத்துல மார்னிங் 7:30 8 o'clockலாம் உங்களுக்கு பம்ப் ஆன் ஆகிற மாதிரி, ஈவினிங் வந்து 5:30 6 o'clock வரைக்கும் இன்னும் கிடைக்கிற வெயில் கிளைமேட்டுக்கெலாம் கம்பல்சரி 5 o'clock வரைக்கும் ஒர்க் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே இது நான் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு பிளான்ட் வச்சு ரன் பண்ணுறேன், அதுக்கானது அவுட்புட் வந்து தண்ணி எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக சோலாரில் வந்து இவ்வளோ லிட்டர் தேவைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான டிசைனிங் பண்ணி நம்மகிட்ட பம்பு, அதுக்கான தேவையான பைப்பு, அசசரிஸு, ஒயரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து நீங்கள் போர் மட்டும் போட்டிருந்தா போதும், அதுக்கானது இன்ஸ்டால் பண்ணி ஒரு டோட்டல் அவுட்புட் எடுத்து கொடுத்துருவோம். அதில் என்ன உங்களுக்கு படேக்கு எத்தனை லிட்டர் தேவை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போதும். போரில் எவ்வளோ தண்ணி கிடைக்குது, ரெகுலராக கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் கான்சன்ட் பண்ணி நீங்கள் சொல்லிட்டா போதும். இது போரோட அவுட்புட்டுங்க. பார்த்துங்க 1.25 இன்ச்சு டெலிவரிங்க. இந்த பைப்பு வந்து கீழே ஃபுல்லாக கிரவுண்டில் வந்து பதிச்சுங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு இதுக்கு 30 அடி டவுனில் இருக்குங்க இந்த வயல், இந்த போரும். இந்த ப்ரெஷரையும் வந்து எகிரி வந்து தண்ணி போய் அங்கே ரெகுலராக அவங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சு இங்கே என்ன ப்ரெஷர் கொடுக்குதோ அந்த ப்ரெஷர் வந்து கண்டினியூவாக தண்ணி விழுந்துட்டுருக்கு. அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீட்டாக கம்பல்சரி. ஏன்னா சோலாரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம போட்டிருப்ப வீடியோவில் நீங்கள் எதில் கேள்விப்பட்டாலும் தண்ணி வந்து கம்மியாக தான் வரும், தொண்டு தான் வரும், கண்டினியூவாக வராது அப்படிம்பாங்க. பட் ஆனால் க்ளவுடியாக இருந்தால் உங்களுக்கு தண்ணி வராது. கான்ஸ்டண்ட்டாக வெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ அடிக்காது 2 ப்ளஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பையும் தண்ணி வந்து ப்ரெஷர் கம்மியாக வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம சைட்லேருந்து வராது. அதுக்கான சொல்யூஷன் 100% வந்து சோலார் வாட்டர் பம்பிங்னு நம்ம வந்து 100% சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு இந்த பைப்போட இது டெப்த்து நீங்கள் வந்து போர் மட்டும் தான் போடுறீங்கனாக்கா இதில் இருக்கிற எல்லா பெட்டிங்ஸ் A to Z எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 SP பம்பே நம்மகிட்ட 250 வந்து ஸ்டார்டிங்லேருந்து 250 அடியிலேருந்து உங்களுக்கு 250 அடியில் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண டிரைவ் பாக்ஸ் இதுதாங்க. இதுமாதிரி கம்ப்ளீட்டாக அழகாக நீட்டாக உங்களுக்கு அதாவது இபிலையும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துரும், சோலார்லேயும் ஒர்க் ஆக பண்ணிக்கிட்டு இல்லை எங்களுக்கு சோலாரில் மட்டும் ஓடினா போதும் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி நாங்கள் வந்து டிரைவ் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் தான் எங்களோட ப்ரோக்ராமிங்கில் பண்ணி அந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு ரன் பண்ணுறது எப்படி, அதில் என்னென்ன எஸ்வி வருது, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா டேங்க் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆஃப் ஆகணும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இவ்வளோ டைமிங்கில் வந்து நமக்கு இந்த தண்ணி கிடைக்கணும், இவ்வளோ லிட்டர் எனக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தேவை, நான் இவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான கம்ப்ளீட் டிசைன் பண்ணி நம்ம இந்த மாதிரி டிரைவ் ப்ரோக்ராம் பண்ணி மிசிபிசி டிரைவ் தான் நாங்கள் கொடுக்குறதுங்க. நீங்கள் வந்து சோலார்லேயும் வந்து போட்டுக்கலாம், ஏசி அதாவது பவர் சப்ளையில் இபி பவர் சப்ளைலையும் ஓட்டிக்கலாம். ப்ளஸ் அதுக்கு வந்து சாட்டரோ எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நீங்கள் வச்சுருக்க சாட்டரை கம்ப்ளைண்ட் பார்க்கணும், ஆனால் ஒரு ஃபேஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. கம்பல்சரி 2 ஃபேஸ் கொடுத்தா நீங்கள் சாட்டர் இருந்தாலுமே ஒர்க் ஆகாது. அதுக்கானது நாங்கள் வந்து கேரண்டி கிடையாது. கம்பல்சரி 3 ஃபேஸ் ஷேரிங் சப்ளை இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே இது பாருங்கள் ரன் ஆகுது, உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. 50 ஹெர்ட்ஸ் கான்ஸ்டன்ட் இங்கே பம்பை ஆன் பண்ணோன்னே இந்த ஃப்ரீக்வன்சி எடுத்து பம்பை ஆனோடனே உங்களுக்கு 46 48 போயிட்டுருக்குங்க. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பம்பு கண்டினியூவாக உங்களுக்கு ரன் ஆகி நிற்கும். மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.